பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிற மனிதர்கள் என்னை தொடுவது அது தீட்டு அல்ல. பிற பொருட்களை நான் சாப்பிடுவது, பிற பொருட்களை வாங்குவது அது எனக்கு தீட்டு அல்ல. மாறாக என் உள்ளத்திலிருந்து வெளிப்படுவதே என்னை அது தீட்டுக்குரிய மனிதனாக மாற்றுகிறது என்று சொல்லி அழகாக ஆண்டவர் ஒரு 13 காரியங்களை குறித்து அழகாக குறிப்பிட்டுள்ளார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7வது அதிகாரத்தில் 21வது வசனம் மற்றும் 22வது வசனம். எப்படி எனில், மனுஷருடைய இதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைகளும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இதுதாங்க தீட்டுக்குரிய காரியங்களாக இருக்கிறது. இந்த காரியம் ஏன்ட்ட இருந்தாலும் தப்பு, நீங்க பலகரங்கிட்ட இருந்தாலும் தப்பு. என்னங்க பிரதர் இப்படி சொல்றீங்க, தீட்டா இப்படி மாறும்? ஆமாங்க, அவங்களுடைய வன்கண் நமக்கு வந்துடும் இல்லையா? அவங்கள போல நம்மளும் பேச ஆரம்பிப்போம், அவங்கள போல புரண்டி பேச ஆரம்பிப்போம், அவங்கள போல பொறாமப்பட ஆரம்பிப்போம், அவங்கள போல காம அந்த இச்சைகள் நம்மளுடைய சிந்தனையிலே உண்டாக ஆரம்பிக்கும். இந்த 13ல எத்தனை இருக்குன்னு நம்ம கோடிட்டு பாத்துக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. இந்த 13 இருந்துச்சுன்னா நான் தீட்டுக்குரிய மனுஷன் அல்லவா, என் இருதயத்திலிருந்து அவ்வளவு வெளிப்படுகிறது, நான் தீட்டுக்குரிய மனிதன் அல்லவா. இந்த தீட்டு எண்ணங்களை நீக்குவதற்காக தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். அவர் உங்களை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவர் குறிப்பிட்ட வார்த்தைங்க 13 தீட்டுக்குரிய காரியங்கள். 13மே ஆண்டவர் குறித்ததுதான். இதுதாங்க தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுங்களேன், அது நம்மை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நான் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இந்த தீட்டுக்குரிய காரியங்களை நான் அறவே என்னிடமிருந்து நான் அழைக்கப்படுகிறேன். இந்த காரியம் நான் வேண்டாம், நான் ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரை நான் பிடித்துக் கொள்கின்ற பொழுது இந்த காரியம் என்ன விட்டு என்ன செஞ்சிடும், ஓடி போயிருந்து. 13 காரியமும் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள். என்னிடம் இருந்தாலும் தப்பு, நீங்க பழகிறவங்கிட்ட இருந்தாலும் தப்பு. நீங்க கவனமாக இருக்க அழைக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து மனுஷனை தீட்டுப்படக்கூடிய இந்த காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.